சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் கேட்கலாம். பிரபாகரன், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? அவர்களுடைய கோரிக்கை என்ன? பச்சையப்பன் கல்லூரியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது கல்லூரியுடைய விஷயங்களில் தலையிடுவதை கண்டித்து தற்பொழுது மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில் இன்றைய தினம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறக்கட்டளையுடைய நிர்வாகி பார்த்திபன் மற்றும் செயலாளர் துரைக்கண்ணு ஆகியோர் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் செயலாளர் துரைக்கண்ணு தொடர்ச்சியாக அவர் பதவிக்காலம் முடிந்ததன் பின்பாக கூட நிர்வாக குழுவில் இருந்து கொண்டு கல்லூரியுடைய செயல்பாடுகளில் தலையிடுவதாகவும், அதே போல கலை மற்றும் அறிவியல் பிளாக் கதவை மூடி வைத்திருப்பதால் தொலைதூரங்களில் இருந்து பயணித்து கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வகுப்புகளுக்குள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் இது போன்ற நிர்வாகிகள், அதாவது அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகள் கல்லூரியுடைய விஷயங்களில் தலையிடுவது பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் உயர்கல்வியுடைய விதிமுறைகளுக்கு முரணானது. எனவே இதனை கண்டித்து தற்பொழுது மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கல்லூரியுடைய நிர்வாகமும் கல்லூரி முதல்வரும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் யாரும் வராத நிலையில் இன்றைய தினம் போராட்டம் முடித்து வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் நாளைய தினம் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிப்பதாகவும் மாணவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். அறக்கட்டளையானது கல்வி முடிவுகளிலோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒருபோதும் தலையிடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கக்கூடிய 6 கல்லூரிகளையும் முழுமையாக அரசை ஏற்று நடத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை போல முன்னெடுக்க வேண்டும். எனவே ஒரு பாரம்பரியமான கல்லூரியை அரசு ஏற்று நடத்த வேண்டும். இந்த அறக்கட்டளையில் பல்வேறு முறைகேடுகள் இருக்கின்றன. எனவே அந்த அறக்கட்டளைக்கான தேர்தலை விரைந்து நடத்தி, அதாவது இறந்து கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளைக்கு உயிர் கொடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மாணவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.